சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். சொல்லுங்க. இங்கே வேணாங்க, தனியாக வாங்க சொல்கிறேன். தனியாவா? அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? பரவாயில்ல, நீங்க எங்கேயே சொல்லுங்க. இல்லைங்க, அந்த விஷயத்தை இங்கே வச்சு சொல்ல முடியாது. நீங்கள் என் கூட வாங்க. ஏங்க ஏங்க, ஏங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. அகிலா விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நம்ம முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சது இன்னும் முடியல. மறுபடியும் அகிலாவுக்கு கால் பண்ணி மிரட்டி இருக்காங்க. அவன் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணாமா? கடைசியில அகிலா விஷயம் மாமாக்கு தெரிஞ்சிடுச்சு. விஷயம் தெரிஞ்சு அப்பா என்ன சொன்னாரா? விஷயம் தெரிஞ்சதும் அருவாளை எடுத்துட்டு அவனை வெட்ட போறேன்னு கோவமா கிளம்பி இருக்காரு. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவரை பிடிச்சு உட்கார வச்சு எனக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. நான் போய் பார்த்தேங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் குலுங்கி குலுங்கி அழுகும்போது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. கோழி அடகாக்குற மாதிரி என் பிள்ளைகளை வளர்த்தன என்னை தாண்டி எவன் வந்தான்னு தெரியலையே. நான் என்ன செய்வேன்? இப்போ என்னங்க பண்றது? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அதான் மாமா கிட்ட போலீஸ் கிட்ட போலான்னு சொன்னோம். அப்பா என்ன சொன்னாரு? அவரும் சரின்னு தான் சொன்னாரு. ஆனா அத்தையும் அப்பத்தாவும் தான் காலை பிடிச்சு கேச்சு கேட்டுக்கிறாங்க. நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த இந்த ஊருக்கே தெரியற மாதிரி ஆக்கி விடாதீங்க. ஏங்க மலர், அழாதீங்க. இந்த விஷயம் இது வரைக்கும் எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க அழுதீங்கன்னா அப்புறம் சத்தம் கேட்டு வந்தாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். கொஞ்சம் அழாம இருங்க. என்னங்க இது? பாவங்க அவ. இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சந்தோஷமா இருந்தா. அதுக்குள்ள அவ சந்தோஷம் இப்படி பாழா போச்சு. பாவங்க எங்க அப்பா. எங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எங்களை அவர் எப்படி பார்த்துப்பாரு தெரியுமா? இப்போ இப்படி எவனோ ஒருத்த அவரை இப்படி உடஞ்சு போய் உட்கார வச்சுட்டான். ஏங்க அழாதீங்க. இப்படி எல்லாரும் நடந்ததை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா எப்படி? அப்ப யாருதான் அவளுக்கு ஆறுதல் சொல்றது? அகிலா காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம அழுதுகிட்டு இருந்தா. கொஞ்சம் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிங்க. முதல்ல கண்ணை தொடங்க, அழாம பேசணும். அகிலாவை சாப்பிட சொல்லுங்க. அவளுக்கு தைரியம் சொல்லுங்க. எல்லாம் சரியாயிடும், நீ எதை நினைச்சும் கவலைப்படாதன்னு சொல்லுங்க. நாளைக்கு உன்னை பார்க்க வரேன்னு ஏதாவது ஒன்று சொல்லி அவளுக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. சரியா? மாமா, ஹலோ அகிலா. மலரு, ஏங்க என்னங்க அழாம பேச சொன்னா இப்படி அழறீங்க? சத்தம் கேட்டு யாராவது வந்தாங்கன்னா பிரச்சனை ஆடுங்க. அழாம மெதுவா. அகிலா,
அகிலா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அப்பாதான் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி உனக்கு எந்த நம்பர்ல இருந்து யார் ஃபோன் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு போயிருக்காருல. உங்க அப்பா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம வரமாட்டாருமா. இத பாருமா, உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம உன் அப்பா பார்த்து பாருமா. கார் சத்தம் கேக்குது. உங்க அப்பா தான் வந்திருக்காரு போல. என்னங்க, நம்ம பிள்ளைக்கு ஃபோன் பண்ணது யாரு என்னன்னு ஏதாவது துப்பு கிடைச்சதுங்களா? மதுரை புதூர் இன்ஸ்பெக்டர் எனக்கு வேண்டப்பட்டவர் தான். அவர்கிட்ட தான் நம்ம அயிலாக்கு வர ஃபோனை பற்றி சொன்னேன். கம்ப்ளைண்ட் மாதிரி எது வேணாம், ஒரு உதவியாக பண்ணுங்கன்னு கேட்டேன். அவர் எங்கள் பழக்கத்துக்காக அங்கே இங்கேன்னு நிறைய ஃபோனை போட்டு விவரத்தை வாங்கிட்டாரு. யாருங்க அது? அது ஏதோ புதுமையம் பக்கத்தில் செல்வராசன் ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் போல். அவருக்கு ஃபோன் அடித்து என்னன்னு கேட்டால், ஐயா அந்த நம்பர் தான் யூஸ் பண்ணிக்கிருந்தேன், ஆனால் அந்த நம்பருடைய சிம்மு 3 மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சு, அப்போ இருந்து வேறு நம்பர் தான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வயசு 50 ஆயிடுச்சு, பிள்ளை வீட்டெல்லாம் கட்டி கொடுத்துட்டு வீட்டில் ரிட்டையர்டாக இருக்க வாத்தியார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத பார்த்தா அவர் போய் சொல்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஃபோன் வந்த சிக்னல் மட்டும் மேலூர் ஏரியாவை சுற்றிட்டே இருக்கு. ஃபோன் பண்ணவே வெளியூருக்கார இல்லை, இன்னுக்குள்ளதான் எவனோ பண்ணியிருக்கேன். ஓடு போவி. அம்மாடி அகிலா, உனக்கு இனிமேல் எந்த நம்பருக்கு ஃபோன் வந்தாலும் உடனே அப்பாட்ட சொல்லணும், புரியுதா? சரிங்கப்பா. என்னங்க, போலீஸாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ தெளிவா பண்ணியிருக்கான். இந்த அளவுக்கு பண்ணவன் நம்ம போலீஸுக்கு போனது தெரிஞ்சா அவன் பாட்டுக்கு கண்டதுல வீடியோவா போட்டுட்டானா? ஐயோ, குடும்ப மானமே பறி போயிடுங்க. இத்தனை வருஷமா நம்ம பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்ததெல்லாம் வீணா போயிடுங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா எல்லாமே பாழா போயிடுங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம நம்ம பிள்ளைய இதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்னதாங்க செய்யறது? ராசதுரை, நான் ஒன்று சொல்லட்டுமா? பேசாம புள்ளைய கட்டி கொடுத்துடலாயா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நாளைக்கு பின்ன ஒன்று கிடக்க ஒன்று ஆகி குடும்பமான போனதுக்கு அப்புறம்
எவன்பா நம்ம பிள்ளையை கட்டிக்க வருவா? நான் சொல்றத கேளுப்பா. காதம் வச்ச மாதிரி அகிலாவ ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்தலாயா. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா கூட பேசி கேசி எடுத்து சொல்லி நம்ம பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கான வழி இருக்குப்பா. இல்லைனா நம்ம பிள்ளை காலம் போறா கல்யாணம் ஆகாமலே போயிடியா. நான் கூட ஐயா கிட்ட அதை பற்றி தான் பேசிக்கிட்டு வந்தேன். இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அகிலாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தாம்மா இருந்தேன். சரியா நீங்களும் அதே சொல்கிறீங்க. ஆமாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் நடக்கணும் இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? இல்லப்பா, இப்போ எனக்கு கல்யாணம்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. நான் படிக்கணும்ப்பா. என்னத்தா பேசுற நீ? நாங்க என்ன உன் படிப்புக்கு தடையா இருக்கிறவங்களா? நீ எம்புட்டு நாளும் படி, எங்க வேணாலும் வேலைக்கு போன்னு சொல்லித்தானே வளர்த்தோம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை அப்படி இல்லையாத்தா. ஐயோ, எந்த நிமிஷம் என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயப்படுற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சுமா. இங்க பார், முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. உன் புருஷன் சம்மதிச்சா படி, வேலைக்கு போ, என்ன வேணாலும் பண்ணிக்க. அகில, அப்பா, அப்பா எப்பயுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஐயோ அப்பா, என்னப்பா? எனக்கு வேற வழி தெரியலம்மா. உன்னையும் வாழ வைக்கணும், இந்த பிரச்சனையும் தீர்க்கணும். அதனால தான் சொல்கிறேன். அப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்குறேன். நல்லா படித்தவனா, உனக்கு பிடிச்சவனா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். அதோடு சேர்த்து இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேம்மா. அஞ்சலி, அண்ணி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? இத்தனை நாளா எங்க போயிருந்த? ஆமா அண்ணி, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இந்த வெற்றியை நினைச்சு நினைச்சு ஓவர் ஃபீல் ஆகி மைண்ட் ஒரு மாதிரி டல்லாவே இருந்துச்சு. அதான் அப்பா நான் டல்லா இருக்கிறத பார்த்துட்டு வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வா, ஒரு சேஞ்சா இருக்கும்னு சொன்னாரு. அதான் போயிட்டு வந்தேன். சரி, இப்போ அங்க என்னதான் நீ நடந்துட்டு இருக்கு? என்னென்னமோ நடந்துருச்சு அஞ்சலி. இப்ப கடைசியா அந்த மலர் கழுத்துல இருந்து 10 பவுன் தாலியை எவனோ அடிச்சிட்டு போயிட்டான். நடந்தது என்னமோ சாதாரண விஷயம்தான். ஆனா அத நாங்க ஊதி ஊதி நல்ல பெருசாக்கிட்டோம். இப்ப அந்த தாலி கிடைக்கலன்னா நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டோம். அவ சாதாரண குண்டூசிய தொலைச்சாலே நீங்க விட மாட்டீங்க. இப்போ 10 பவுன் தாலிய தொலைச்சிருக்கான்னா நீங்க சும்மாவா விட்டுருப்பீங்க? அப்புறம் என்ன, தொலைஞ்ச தாலிய கண்டுபிடிச்சு மறுபடியும் என் பொண்டாட்டி கழுத்துல போடுவேன்னு வெற்றி சவால் விட்டுருக்கான். அண்ணி, வெற்றி கண்டுபிடிச்சிட்டானா அண்ணி? வாய்ப்பே இல்ல அஞ்சலி. இந்நேரம் அறுத்தவத வித்து தின்னே தீர்த்திருப்பான். சரி, இத்தனை நாளா நீ ஊருக்கு போயிருந்தன்னு சொன்னியே, வந்ததும் வெற்றிய பாத்தியா? இல்ல அண்ணி. ஏன் அஞ்சலி, ஏன் இப்படி அவனை பார்க்காம கேப் விடுற? எங்க அண்ணி, அவன் பின்னாலேயே சுத்தி சுத்தி வந்து நான் இன்னும் உன்னை லவ் பண்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சி கெஞ்சி போர் அடிக்குது அண்ணி. என்ன அஞ்சலி சொல்ற? ஆமா அண்ணி, எனக்கே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இப்ப என்னதான் பண்ண போற? நான் ரூட்டை கொஞ்சம் மாத்தலான்னு இருக்கேன். என்ன அஞ்சலி சொல்ற? வேற ஆளு யாரையாவது பாத்துட்டியா? அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஐயோ அண்ணி, நான் அப்படி சொல்லல. அப்புறம் நான் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆக போறேன். என்ன அஞ்சலி சொல்ற?
நீ எப்படியாவது வெற்றியை மடக்கி கல்யாணம் பண்ணி அந்த மலரை வீட்டை விட்டு துரத்தி எங்க வீட்டுக்கு மருமகள் அவன்னு பார்த்தா நீ அவனுக்கு ஃப்ரெண்டாக போறேன்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம நீ ஏற்கனவே வெற்றியோட ஃப்ரெண்டு தானே, இப்ப என்ன மறுபடியும் ஃப்ரெண்டாக போறேன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே சத்தியமா புரியல. அண்ணி, எனக்கே தெரியுது நான் அவனை டார்ச்சர் பண்ணி அவன் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டான்னு. என்ன அவன் வெறுக்க ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல, ஆனா அவன் என்ன வெறுக்க அவன் அந்த மலர் மேல வச்சிருக்கிற அன்பு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஓ, அதான் பையன் கொஞ்ச நாளா அவளை தாங்கிக்கிட்டு திரியறானா? இப்ப புரியுது. அதனாலதான் நான் வெற்றி கிட்ட போய் நான் உன் ஃப்ரெண்டா இருந்துக்கிறேன், இனிமே உன்னை டார்ச்சரே பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு நல்லவ மாதிரி 4-5 டயலாக் பேசி கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுது அவன் கிட்ட கெஞ்ச போறேன். அவனும் சரி உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதையே காரணமா வச்சு அவன் கிட்ட நெருங்கி பழக போறேன். எப்பவுமே மனுஷனுக்கு பிரச்சனை வந்தா சோகத்துல சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோள் தேவைப்படும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது, பிரச்சனை இல்லாதது வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படியோ வெற்றிக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்படி வரலனா கூட பிரச்சனையை கிரியேட் பண்ணதான் நீங்க இருக்கீங்களே. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில அவன் சிக்கி தவிக்கும் போது சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோள் தேவைப்படும். எப்படியும் அது மலர்கிட்ட இருந்து கிடைக்காது. அப்போ நீ ஃப்ரெண்டுங்கிற போர்வையில உன்னோட தோலை கொடுப்ப, அவனுக்கு ஆறுதல் சொல்லுவ, தட்டி கொடுத்து தைரியப்படுத்துவ. அவன் மனசும் ஆறுதல் கிடைக்குதுங்கிறதால அடிக்கடி தேட ஆரம்பிக்கும். அப்ப நீ அவனை தட்டி தூக்கிடுவ. கரெக்டா? கற்பூரம் மாதிரி கரெக்டா புடிச்சிட்டீங்க. அதேதான். சூப்பர் அஞ்சலி. இதுக்கப்புறம் எல்லாம் பரபரப்பா போக போகுதுன்னு சொல்லு. சாப்பாடு எப்படி இருக்கு ஈசு? இன்னைக்கு சித்தி சொல்ல எல்லாமே நான் தான் செஞ்சேன். அப்படியா? நம்பவே முடியல பவுனு, நல்லா சமைச்சிருக்க. பவுனு, சொல்லுமா. எப்படி இருக்க மலரு? நல்லா இருக்கேம்மா. மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடுறியா? இப்போ காயம்பட்ட வலி எப்படிமா இருக்கு? இப்போ வலி குறைஞ்சிருச்சு, பரவாயில்லம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மலரு, அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்னம்மா? உனக்கு அகிலா விஷயம் தெரியும்ல? தெரியுமா, அகிலாவும் என்கிட்ட சொன்னா, இவரும் சொன்னாரு. கேள்விப்பட்டதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆமா மலரு, வீடு மொத்தம் அவளை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்கு. அப்படியே இருந்தா எப்படிமா? அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிங்க. யோசிச்சாச்சு மலரு, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். சீக்கிரமே எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிட வேண்டியதுதாம்மா. என்னம்மா சொல்றீங்க? அவ மேல நிறைய படிக்கணும், வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பாளே. நாங்க என்ன அதெல்லாம் வேணாம் நான் சொன்னோம் மலரு. ஆனா இப்ப இவ்ளோ தூரம் நடந்திருக்கு, அதெல்லாம் எப்படிமா சரிப்பட்டு வரும்? சட்டு புட்டுன்னு யாரையாவது பார்த்து கட்டி வச்சாதான் நல்லதுன்னு தோணுது. விஷயம் வெளியே தெரிஞ்சா அப்புறம் யாருமா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க வருவா? சரிம்மா, பார்த்து பண்ணுங்க. இத சொல்லதான் மலரு உனக்கு ஃபோன் பண்ணேன். இன்னும் மற்ற விஷயம் எல்லாம் எதுவும் பேச ஆரம்பிக்கல, பேசுனது உனக்கு சொல்றேம்மா. சரிம்மா. நீ சந்தோஷமா இருக்கல்லம்மா? சந்தோஷமா இருக்கேம்மா.
அது போதும் மலரு. 3 பொம்பளை புள்ளைய பெத்தேன். ஒருத்தி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஒருத்தி வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கே. இல்லாட்டினா நாங்க நாண்டுகிட்டு தாண்டி சாகணும். மா ஏமா இப்படிலாம் பேசுற? சரி மலரு, நான் போனை வைக்கிறேன். இல்லாட்டினா உன் கூட பேசி தேவையில்லாம நான் உன்னையும் கஷ்டப்படுத்திடுவேன். சரி, நீ பாத்துக்கோ. சரி மலரு, நான் வச்சிடுறேன்.